Hey guys, welcome back. நம்ம ப்ரீவியஸ் வீடியோல வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம வந்து என்கேப்சுலேஷன் பத்தி பார்க்கலாம். ஓகேவா? என்கேப்சுலேஷன்னா என்னன்னா ஆட்ரிபியூட்ஸையும் மெத்தட்ஸையும் ஒரு சிங்கிள் கிளாஸ்க்குள்ள மொத்தமா பைண்ட் பண்ணி எழுதுறதுக்கு பேர் தான் என்கேப்சுலேஷன் அண்ட் ரெஸ்ட்ரிக்டிங் ஆக்சஸ் டு ஸ்பெசிபிக் ஆட்ரிபியூட்ஸ். ஓகேவா? ஒரு சில ஆட்ரிபியூட்ஸ்க்குலாம் நமக்கு டைரக்ட் ஆக்சஸ் வந்து இருக்காது. ஓகேவா? இந்த என்கேப்சுலேஷன் வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட். எதுக்குன்னா எல்லா ஆட்ரிபியூட்ஸுமே எல்லா மெத்தட்ஸுமே எல்லா இடத்துலயும் ஆக்சசபிளா இருக்காது. அண்ட் தென் இதோட மெயின் யூஸ் கேஸ் வந்து செக்யூரிட்டி பர்பஸ். ஓகேவா? சரி, ஓகே, நம்ம எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். இது வந்து நம்ம ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கு. பேங்க் அக்கௌண்ட்ல வந்துட்டு என்ன பண்ணிருக்கேன், ஓனர் அதுக்கப்புறம் பேலன்ஸ் ரெண்டு வச்சிருக்கேன். கரெக்டா? ஸோ என்ன பண்ணிருக்கேன், டெபாசிட்டர் ஒரு மெத்தடு, கெட்னு ஒரு மெத்தட் இருக்கு, கெட் பேலன்ஸ் ஒரு மெத்தட் இருக்கு. டெபாசிட் மெத்தட் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நம்மளால அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணலாம். கெட் பேலன்ஸ் யூஸ் பண்ணி இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளால பேலன்ஸ் வந்து ரிட்ரீவ் பண்ணலாம். கரெக்ட் தானே? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இது இருக்க டெஃபினிஷன்ஸ்லாம் நமக்கு தெரியும். செல்ஃப் ஏன், யூனிட்டி ஏன், இதெல்லாம் தெரியும். இதெல்லாம் தெரியலன்னா ப்ரீவியஸ் வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துடும். ஓகேவா? ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஓனருக்கு செல் டாட் ஓனர்ல வந்துட்டு ஓனருங்கிறத வந்து அசைன் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டபுள் அண்டர் ஸ்கோர் இருந்துச்சுன்னா அது வந்து பிரைவேட்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இது வந்து பிரைவேட் வேரியபிள். இதை வந்து நம்மளால ஆப்ஜெக்ட் வச்சு அக்சஸ் பண்ண முடியாது. ஓகேவா? பட் அது எந்த மெத்தட்ல யூஸ் பண்றாங்களோ அந்த மெத்தட் மூலியமா அதை அக்சஸ் பண்ணும். ஓகேவா? ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் மூலியமா பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ரியல் டைம் எக்ஸாம்பிளா நான் சொல்றேன், இந்த கோட் மறந்துருங்க. இப்ப இந்த பேலன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பேலன்ஸை நம்மளால டெபாசிட் மூலியமா ஆக்சஸ் பண்ண முடியும். டெபாசிட் நம்மளால போட முடியும். அதுக்கப்புறம் கெட் பேலன்ஸ் யூஸ் பண்ணி என்ன இருக்குன்னு ஆக்சஸ் பண்ண முடியும். பட் நம்மளால வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாது அந்த ஆப்ஜெக்டை வச்சு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, ஏ டாட் பேலன்ஸ். ஓகேவா? இப்படி நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது. பட் அதோடைய கெட் பேலன்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால பேலன்ஸை வந்து ரிட்ரீவ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? எதுக்கு இது வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப இந்த இடத்துல நம்ம வந்து பேலன்ஸை நம்ம மேனுவலா சேஞ்ச் பண்றோம்னு வச்சுக்கலாம். சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? பேலன்ஸை நம்மளால மேனுவலா சேஞ்ச் பண்ண கூடாது. ஓகேவா? அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கும். அந்த மெத்தட் மூலியமா தான் ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்லி ஃபார் ஆக்சஸிங், நாட் ஃபார் மாடிஃபிகேஷன். அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் தென் இதுல முக்கியமான கான்செப்ட் எல்லாம் சொல்லிட்டேன்னா, ஓகே, டபுள் அண்டர் ஸ்கோர் தான் பிரைவேட். ஸோ நம்ம எதை வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடாதோ அதை வந்து நம்ம பிரைவேட் வேரியபிளா ஸ்பெசிஃபை பண்ணிடுவோம். ஓகேவா? இந்த வீடியோல நம்ம வந்து என்கேப்சுலேஷன் பத்தி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து இன்னொரு புது கான்செப்ட் பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ.